இந்த பேனிஸ்ட் கோட் மெஜிஷியனோட எபிசோடு 3 தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி போட்ட எபிசோட்லாம் பார்க்கலனா மறக்காம போயிட்டு பார்த்துட்டு வந்துருங்க. லாஸ்ட் எபிசோட்ல கில்ட் மாஸ்டருக்கும் அலாக்குக்கும் நடந்த பேட்டில் மூலமா அலாக்குக்கு அட்வென்ச்சராக தேவையான அந்த ஒரு பாஸும் கிடைச்சிருக்கும். அதே சமயம் டஞ்சன்ல 64வது ஃப்ளோர்ல ஒரு டீம் மாட்டிட்டு இருப்பாங்க. ஸோ அதுல இருந்து ஒரு பொண்ணு மட்டும் தப்பிச்சு வந்து நம்ம கில்ட் மாஸ்டர் கிட்ட உதவி கேட்க இவங்க பாத்தீங்கன்னா ஒரு 2 ஸ்குவாட் அனுப்பிச்சு விடுறாங்க. ஸோ அதுல நம்ம ஹீரோ ஒரு ஸ்குவாடும் ஒன்று. இதுக்கப்புறம் என்ன நினைச்சுன்னு சொல்லிட்டு இந்த எபிசோட்ல பார்த்துடலாம். எபிசோடு ஸ்டார்டிங்ல எல்லாரும் டஞ்சனுக்குள்ள போக தயாரா இருக்காங்க. ஸோ அந்த டைம்ல எருகா ஒரு விஷயத்தை சொல்றா, டஞ்சன்ல 64வது ஃப்ளோர்ல ஹீலிங் மேஜிக்லாம் வேலை செய்யாது, நம்மளே தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு சொல்ல அந்த டைம்ல ஆர்னஸ்ட் வர நம்ம 64வது ஃப்ளோர் போற வரைக்கும் அவங்க தாக்கு பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு கேட்க அதை பத்திலாம் கவலைப்படாது, டஞ்சன்ல இருந்து தப்பிச்சு வந்த பொண்ணு இந்த ஒரு கிறிஸ்டல்ல கொடுத்துருக்கா, இந்த கிறிஸ்டல் மூலியமா நம்ம டைரக்டா 64வது ஃப்ளோருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எருகா சொல்றா. இந்த அளவுக்கு பவரா இருக்கிற இந்த கிறிஸ்டல் அந்த கைமை எப்படி நம்மளுக்கு தானான்னு சொல்லிட்டு நம்ம ஆர்னஸ்ட் கேட்க இதே மாதிரி 2 கிறிஸ்டல் இருந்தனால ஆளுக்கு ஒவ்வொன்னு தந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எருகா சொல்றான். அந்த டைம்ல நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றான், டஞ்சன்ல 64வது ஃப்ளோர்ல இருக்கிற பாஸுக்கு பாத்தீங்கன்னா உயிரை எடுக்காதுன்னு சொல்லிட்டு சொல்ல நீ இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவனம்னு சொல்லிட்டு ஆர்னஸ்ட் சொல்ல அந்த டைம்ல கிரேசியா வேற உள்ள எஸ்டாங் டீமாலே ஒண்ணும் பண்ண முடியல, நம்ம போயிட்டு என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு நக்கலா சொல்றா. சரி வெட்டி பேசலாம் போதும், நம்ம போயிட்டு களத்துல பார்க்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ள போறாங்க. அப்படியே கட் பண்ணா எல்லாரும் டஞ்சனுக்குள்ள போயிடுறாங்க. உள்ள பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கெலிட்டன் மான்ஸ்டர்லாம் இருக்கு. நம்ம ஆர்னஸ்ட் வர 64வது ஃப்ளோர்ல இதை தவிர வேற எதுவும் இல்லையான்னு சொல்லிட்டு அவன் பார்த்துன்னு களத்துல இறங்கிடுறான். களத்துல இறங்குறது மட்டும் இல்லாம உள்ள இருக்கிற மொத்த ஸ்கெலிட்டனையும் ஒத்தால பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம்ல நம்ம ஹீரோ வேற அவன் யூஸ் பண்ற வெப்பன் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கிரேசி கிட்ட கேட்க இந்த வெப்பனோட பேரு ஆர்மர் ஸ்டிகா, இது ரொம்ப ஸ்ட்ராங்கான வெப்பன், ஆனா இந்த முட்டாள் கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இருந்தாலுமே அந்த வெப்பனை அவன் நல்லா தான் யூஸ் பண்றான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல அந்த டைம்ல நம்ம ஹீரோ பின்னாடி யாரோ வர மாதிரி ஒரு ஃபீலிங். உடனே அவனுடைய தண்டர் போல்ட் மேஜிக்கா யூஸ் பண்றான். மத்த 3 பேருக்குமே இவன் என்ன பண்றான்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. என்னுடைய பின்னாடி யாரோ இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல அப்படின்னா அது எங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆர்னஸ்ட் கேட்கறான். உடனே நம்ம ஹீரோ அவனுடைய ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்றான். அங்க ஏதோ பாத்தீங்கன்னா வித்தியாசமா ஒன்னு இருக்கு. சோ அதோட பேர் பாத்தீங்கன்னா கிரீம் ரிப்பர், இது ஒரு இன்விசிபிள் எனிமி, கண்ணுக்கே தெரியாது. அந்த டைம்ல நம்ம ஆர்னஸ்ட் சொல்ல நீ எப்படி அகாடமில இருந்து அப்படியே தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல அந்த டைம்ல இந்த இன்விசிபிள் மான்ஸ்டர் வேற அது கையில வச்சிட்டு இருக்க அந்த ஸ்பீரை வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஆர்னஸ்ட் கில் பண்ண ஸ்கெலிட்டன் எல்லாம் திரும்ப உயிரோட வந்துட்டு இருக்கு. என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆர்னஸ்ட் கிட்ட நம்ம ஹீரோ கேட்கறான், ஒரு ஜீனியஸும் ஒரு மெஜிஷியனும் என்ன ஆகும்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்னஸ்ட் சொல்ல கடந்த 4 வருஷமா இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை தான் என்கிட்ட இல்லாம இருந்துச்சு, அது இப்போ என்கிட்ட நிறையவே இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அந்த இன்விசிபிள் மான்ஸ்டரை அவனுடைய ஸ்வாடை வச்சு ஒரே போர்டுல 2 துண்டு ஆகுறான். ஒரு பக்கம் அந்த மான்ஸ்டர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருந்தா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கெலிட்டன் பாத்தீங்கன்னா திரும்ப வந்துட்டு நம்மளால இங்கே ரொம்ப நேரம் சண்டை போட்டு இருக்க முடியாது, நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம எருகா சொல்ல சரி கவலைப்படாத இதெல்லாம் தனியா நானே முடிச்சிடணும்னு சொல்லிட்டு நம்ம ஆர்னஸ்ட் சொல்றான். இவங்களுக்கு ஹெல்ப் பண்ற விதமா நம்ம எருகா பாத்தீங்கன்னா அவளுடைய சப்போர்ட் ஸ்பெல்ல போடுறான். இதனால இவங்களுடைய மூவ்மெண்ட்டும் இவங்களுடைய பவரும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. நம்ம ஹீரோவும் ஆர்னஸ்டும் என்னதான் நல்லா சண்டை போட்டு இருந்தாலும் அந்த ஸ்கெலிட்டன் பாத்தீங்கன்னா வரத்து நிக்கவே இல்லை. அந்த டைம்ல நம்ம ஹீரோ அவங்க எல்லாரையும் பின்னாடி வந்து நிக்க சொல்லிட்டு அவனுடைய தண்டர் போல்ட் மேஜிக்கை திரும்பவும் யூஸ் பண்றான். ஸோ இதனால அங்கே இருக்கிற மொத்த ஸ்கெலிட்டனும் கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா செத்து போட்டுங்க. அந்த டைம்ல நம்ம ஆர்னஸ்ட் வர நீ ஏன் எப்பவுமே அந்த தண்டர் போல்ட் மேஜிக்கை யூஸ் பண்ற, கில்டு மாஸ்டர் கிட்ட சண்டை போடும் போதும் நீ இந்த மேஜிக் தான் யூஸ் பண்ண, ஆனா நீ அகாடமியில இருக்கும்போது உங்ககிட்ட நிறைய மேஜிக் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்னஸ்ட் கேட்க வீரா கோட் மெஜிஷியனா இருக்கும்போது நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு என்னால இந்த மேஜிக்கை பாஸ்ட் ஆக்டிவேட் பண்ண முடியுது, அதனால தான் நான் இதை யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு சொல்ல நீ போய் சொல்ற நீ எங்ககிட்ட இருந்து எதையும் மறைக்க பாக்குறன்னு சொல்லிட்டு நம்ம ஆர்னஸ்ட் சொல்ல நான் உங்ககிட்ட என்ன மறைக்க போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான். இல்ல நீ என்கிட்ட இருந்து எதுவும் மறைக்கிற எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு திரும்பவும் நம்ம ஆர்னஸ்ட் பாத்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்கான். அந்த டைம்ல நம்ம எருகா வர சரி நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது டஞ்சனோட ஒரு சைட்ல இருந்து யாரோ கத்திக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு குரல் கேக்குது. எனக்கு தெரிஞ்சு அந்த சத்தத்தை பார்த்தா இந்த ஃப்ளோரோட பாஸா தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எருகா சொல்ல சரி வாங்க சட்டை போட்டுன்னு அதை அடிச்சு போட்டு நம்ம வீட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டு நம்ம ஆர்னஸ்ட் பாத்தீங்கன்னா வேகமா கிளம்புறோம். நம்ம எருகா பாத்தீங்கன்னா அவருடைய சப்போர்ட் மேஜிக் மூலியமா அவங்களுடைய பவர்லாம் பாத்தீங்கன்னா என்ஹான்ஸ் பண்ணி ஜெட் பூஸ்டர் பவரை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுறா. ஒரு பக்கம் நம்ம ஆர்னஸ்டோட வேகத்துக்கு யாராலையுமே ஈடு கொடுக்க முடியல. இவனுடைய சப்போர்ட்டிங் மேஜிக்கை நல்லா யூஸ் பண்ணதுனால இதான் நீ எங்களுக்குலாம் தலைவரா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா எருகா கிட்ட சொல்ல நான் என்னுடைய வேலையை தான் செய்யறேன், என்ன புகையாதீங்கன்னு சொல்லிட்டு அவ ஒரு பக்கம் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அப்படியே இவங்க அந்த சத்தம் கேச்சு பாத்தீங்களா அந்த இடத்துக்கு வந்தும் சேர்ந்துடுறாங்க. அந்த டைம்ல கீழே இருந்து ஒருத்தன் வேற கத்திட்டு இருக்கான், டே முட்டா பைய ஆர்னஸ் உதவி பண்ண வந்தா வேடிக்கை பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கீழே இருந்து ஒருத்தன் கத்திட்டு இருக்கான். கீழே ஒருத்தன் உயிருக்கு போராடி இருக்கான். நம்ம ஹீரோ வேற அந்த மாஸ்டரை பார்த்து இந்த ஃப்ளோரோட பாஸ் இதான்னு சொல்லிட்டு மத்தவங்க கிட்ட கேட்க மத்தவங்க எல்லாம் எனக்கு
எனக்கு ஒன்னும் அப்படி தெரியலன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனஸ்டா ஒரு பக்கம் அவன் காதுல கை விட்டு நோண்டிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்கான். சரி அவன் யாரு அவனுக்கு போயிட்டு உதவி பண்ணலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, அவன் பேர் தான் லோக்கி, நீ அவனை சாதாரணமா நினைக்காதன்னு சொல்லிட்டு நம்ம ஆனஸ்ட் சொல்றான். அவனும் ஒரு சப்போர்ட்டர் மேஜிக் தான், ஆனா அவன் எந்த நேரத்துல எது பண்ணுவான்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. அவனை எல்லாரும் ஒரு முட்டாளுன்னு தான் சொல்லுவாங்க. யாரை பார்த்து முட்டாள்னு சொன்ன, ஒருவேளை நான் மட்டும் இப்ப செத்தனா உன்னை பேயா வந்தாவது சாவடிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு கீழே இருக்கவன் பேசிட்டு இருக்கான். அந்த டைம்ல கீழே இருக்கிற கல்லை கவனிக்காம கல் தறிக்கு கீழே விழுந்துறான். அவன் நம்ம ஹீரோ வந்து இப்பயாவது அவனுக்கு உதவி பண்ணலாம்னு சொல்லிட்டு மத்தவங்க கிட்ட சொல்ல, நீ கவலைப்படாதால அவன் இப்படிதான் சண்டை போடுவான்னு சொல்லிட்டு நம்ம கிரேசியா சொல்றா. இந்த நேரத்துல அவன் எப்படி சண்டை போடுவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்க, எல்லாமே அந்த மான்ஸ்டருக்கு அவன் போட்ட ட்ராப்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு அப்பதான் தெரிய வருது. உண்மையை சொல்ல போனா லோக்கி ஒரு இன்டெலிஜென்ட், இதுக்கான பிளான் அவன் எப்பயா போட்டு வச்சுப்பான்னு சொல்லிட்டு கிரேசியா சொல்ல, உனக்கு ஒன்னா அவன் இன்டெலிஜென்ட் தான் தெரியலாம், ஆனா எனக்கு எப்பவுமே அவன் ஒரு முட்டாள் தான் சொல்லிட்டு நம்ம ஆனஸ்ட் சொல்றான். அந்த டைம்ல ட்ராப்ல மாட்டின அந்த ஒரு மான்ஸ்டர் மேல நம்ம லோக்கி பாத்தீங்கன்னா அவனுடைய ஃபயர் ஸ்டைல் மேஜிக்கை யூஸ் பண்றான். ஆள் வளர்ந்துக்கிற மாதிரி உனக்கு அறிவு வளரணும்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டரை நம்ம லோக்கி பாத்தீங்கன்னா கிண்டல் அடிச்சிட்டு இருக்கான். அந்த டைம்ல அந்த மான்ஸ்டர் பாத்தீங்கன்னா அதோடைய வாய் மூலியமா ஃபயர் ஸ்டைல் மேஜிக்கா யூஸ் பண்ணுது. நம்ம லோக்கிக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல, அவன் செத்துட்டானே நினைச்சான். அந்த டைம்ல நம்ம ஆனஸ்ட் தான் பாத்தீங்கன்னா நம்ம லோக்கிக்கு பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்றான். உன்னை இன்னும் கொஞ்ச நேரம் அங்க வச்சு ஃபன் பண்ணலாம் தான் இருந்தேன், ஆனா அப்படியே விட்டா நீ செத்துருவே, அதான் காப்பாத்த வந்தான்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, அந்த டைம்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர் கிட்ட சண்டை போட போயிட்டான். உனக்கு பேக்கப்பா எருகாவும் நம்ம கிரேசியாவும் வந்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அந்த மான்ஸ்டர் திடீர்னு இவங்களை அட்டாக் பண்ணும்போது எப்படியோ ஷீல்ட் போட்டு தப்பிச்சிடுறாங்க. இவங்களை அட்டாக் பண்ணிட்டு இருந்த அந்த மான்ஸ்டர் பாத்தீங்கன்னா திடீர்னு திரும்பி லோக்கி இருக்கிற அந்த சைடே திரும்ப ஓட ஆரம்பிச்சிடுச்சு. அந்த டைம்ல நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டர் கிட்ட தண்டல் போட்டு மேஜிக்கை யூஸ் பண்ணி தடுக்க நினைக்கிறான். ஆனா அந்த மான்ஸ்டர் கிட்ட அந்த மேஜிக் பாத்தீங்கன்னா சுத்தமா வேலையே செய்யல. அந்த மான்ஸ்டர் இவங்க பின்னாடி வரத பார்த்து நம்ம ஆனஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர் வர திசையிலே திரும்பி பாத்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கான். தேசியெல்லாம் என்னடா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. ஆனா நம்ம ஆனஸ்ட் பாத்தீங்கன்னா நேக்கா அதோடைய கால் சந்தில பூண்டு இந்த பக்கம் வந்துடுறான். ஒதுக்கி லோக்கியை சேவ் பண்ணிட்டா நம்ம ஃப்ரீயா ஃபைட் பண்ணலாம்னு சொல்லிட்டு லோக்கியை கிரேசியா கிட்ட தூக்கி போட்டு நம்ம ஆனஸ்டும் நம்ம ஹீரோவும் ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கு முதல்ல லோக்கியை பாத்தீங்கன்னா சேஃபான ஒரு இடத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம கிரேசியா கூட்டின்னு போயிட்டு இருக்கா. சேஃப் ஆயிட்டுன்னு தெரிஞ்சு உடனே பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் அட்டாக் பண்ண தயாராகுறாங்க. டைம்ல நம்ம எருகாவும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த சப்போர்ட்டிங் மேஜிக்கை யூஸ் பண்றா. ஒரு சப்போர்ட்டிங் ஸ்பெல்லால ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் ஸ்பீடும் நல்ல ஒரு சென்டும் கிடைக்குது. எப்பயும் போல நம்ம ஆனஸ்ட் பாத்தீங்கன்னா வேகமா போயிட்டு அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி போயிட்டு இருக்கான். ஆனா பாத்தீங்கன்னா நம்ம ஆனஸ்டால அந்த மான்ஸ்டரை சுத்தமா அட்டாக் பண்ண முடியல. உண்மையை சொல்ல போனா அந்த மான்ஸ்டர் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த டைம்ல நம்ம ஆனஸ்ட் வரை கீழே விழுந்துறானா அந்த டைமை யூஸ் பண்ணிட்டு அந்த மான்ஸ்டர் பாத்தீங்கன்னா இவங்களை அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கோம். கரெக்டான டைம்ல நம்ம எருகா பாத்தீங்கன்னா அவளுடைய ஷீல்டு மேஜிக்கை யூஸ் பண்ணுவா. அதுல இருந்து லோக்கி வேற இதை இவங்க சமாளிச்சிருவாங்களான்னு சொல்லிட்டு நம்ம கிரேசியா கிட்ட கேட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்பெல்ல போட்டுட்டு இருப்பான். சரி என்னதான் பண்ண போறான்னு சொல்லிட்டு மேல இருந்து லோக்கி பாத்துட்டு இருப்பான். அந்த டைம்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா மல்டிபிள் தண்டர் போல்ஸை ஒரே நேரத்துல அந்த மான்ஸ்டர் மேல இறக்குவான். அவ்வளவு சீக்கிரம் யாராலுமே மல்டிபிள் ஸ்பெல்ஸை ஒரே டைம் மேல அட்டாக் பண்ண முடியாது இல்லையா. இதை பார்க்கும்போது நம்ம லோக்கிக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாது. இந்த டைம்ல நம்ம ஆனஸ்டி நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ற விதமா அவனுடைய ஸ்பீரை வச்சு அந்த மான்ஸ்டருக்கு லைட்டா அட்டாக் பண்ணுவான். யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவனுடைய தண்டர் போல்ட் மேஜிக்கை அந்த மான்ஸ்டர் மேல ஃபுல்லா யூஸ் பண்ணுவான். இதோட இந்த மான்ஸ்டர் பாத்தீங்கன்னா காலின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்கும்போது மல்டிபிள் தண்டர் போல்ட் மேஜிக் யூஸ் பண்ணியுமே அந்த மான்ஸ்டருக்கு சுத்தமா ஒண்ணும் ஆகாது. லோக்கிக்கு யூஸ் பண்ண அதே ஒரு அட்டாக்கை திரும்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மேல ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அந்த மான்ஸ்டர். அந்த டைம்ல நம்ம கிரேசியா இவங்களுக்கு ஹெல்ப் பண்ற விதமா அவளுடைய வில்ல வச்சு ஆயிரக்கணக்கான அம்புகளை ஒரே நேரத்திலே பாத்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர் மேல அட்டாக் பண்ணுவா. இதான் சான்ஸ் சொல்லிட்டு நம்ம இருக்கா பாத்தீங்கன்னா அவளுடைய பைண்டிங் மேஜிக்கை யூஸ் பண்ணுவா. ஆனஸ்டும் அவனுடைய வெப்பனை வச்சு எதனா டேமேஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவான். டைம்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அதை மூவ் பண்ணாம இருக்கலாம்னு சொல்லிட்டு 4 டைமென்ஷனல் ஷீல்ட யூஸ் பண்ணுவான். அதனால அந்த மான்ஸ்டரால மூவ் பண்ண முடியாது. இருந்தாலுமே லோக்கி கிட்ட யூஸ் பண்ண அதே ஒரு மேஜிக் ஸ்டைல பாத்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட யூஸ் பண்ணோம். எனக்கு அவர் ஒரு மேஜிக்கை கத்து கொடுத்தாரு. அந்த மேஜிக்கை அகாடமில இருக்கிறவங்க யாராலையுமே யூஸ் பண்ண முடியாது, 2 பேரை தவிர. ஒருத்தர் அந்த மேஜிக்கை உருவாக்கியவர், ரெண்டாவது வேற யாரும் இல்ல, அது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் மேஜிக்கை யூஸ் பண்றான். அதனால அது விட்ட ஃபயர் அதுக்கே ரிஃப்ளெக்ட் ஆயிடுது. இப்பயாவது அந்த மான்ஸ்டருக்கு செத்துருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் பாக்குறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்துச்சு அந்த மேஜிக். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மேஜிக்காலேயே அதை சாவடிக்க முடியல. அந்த டைம்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 4 டைமென்ஷனல் சீல் போட்டிருப்பான் பாத்தீங்களா. சோ அது பாத்தீங்கன்னா அன்லீஸ் பண்ணிடுவான். இந்த ஒரு ஸ்பெல்லு இதுக்கு முன்னாடி போட்ட அந்த ஸ்பெல்ல கூட ரொம்ப பயங்கரமா இருந்துச்சுன்னா சொல்லணும். இந்த ஒரு ஸ்பெல்லாலே அந்த மான்ஸ்டரால பாத்தீங்கன்னா ஏந்துக்கவே முடியாது, அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆயிருக்கும்.
இந்த நேரத்துல நம்ம ஆனஸ்ட் பாத்தீங்கன்னா அவனுடைய ஆர்மரிஸ்டிக்கா யூஸ் பண்ணி அந்த மண்டையை பொழந்து விட்டுருவான். கொஞ்சோன்னு உயிரோட இருந்த அந்த மான்ஸ்டரும் பாத்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாவே செத்துரும். இதுக்கப்புறம் என்ன ஒரு பீஸ்ட்னு தான் கூப்பிடணும் அலாக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனஸ்ட் சொல்ல, ஒரு ஜீனியஸ் சொன்னா நான் கேட்க மாட்டேனான்னு சொல்லிட்டு நம்ம அலாக் சொல்றோம். கடமையில 4th ரேங்க் வாங்கணும்லாம் பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம கிரேசியா வேற நம்ம ஆனஸ்ட் பூச்சி கலாய்ச்சிட்டு இருப்பா. ஆனா எதுனா பெருசா பில்டப் பண்ணி பெரிய ஆளாலும் பார்த்தா நீ விட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனஸ்டும் நம்ம கிரேசியாவும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம லோக்கி வேற உள்ள வரான். எல்லாருமே நல்லா சண்டை போட்டீங்க, அதுவும் நம்ம அலாக் சொல்லவே வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். ஹைட்ராவை கொன்ன ஒரே ஒரு மெஜிஷியன் நீ மட்டும்தான். மட்டுமா கால்டானாவில ஒரு கோட் மெஜிஷியனா வேற நீ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லோக்கி சொல்ல, இல்ல நான் இப்போ கோட் மெஜிஷியனா இல்ல, நான் அங்க இருந்து வெளியே வந்துட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். என்னது நீ இப்போ கோட் மெஜிஷியனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லோக்கி பாத்தீங்கன்னா ஷாக் ஆகுறான். ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கோட் மெஜிஷியனா விட்டாங்கன்னு சொல்லிட்டு கால்டானா சத்தியமா வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லோக்கி சொல்ல, சரி அதை பத்தி எல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம லோக்கி பாத்தீங்கன்னா நம்ம இருக்கா கிட்ட போயிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு, நீங்க என்ன காப்பாத்துதுங்க நன்றி, நீங்க காப்பாத்துனால எனக்கு எதுனா மருந்துலாம் எடுத்துட்டு வந்திருப்பீங்க, அதை வச்சு நம்ம மத்தவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்றோம். பார்த்தா மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்க, அவங்க பாஸ் கிட்ட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட வேலையை அங்க இருக்கிற மத்த பெரிய பெரிய மான்ஸ்டர் எல்லாம் தனியா கூட்டு வந்து சாவடிக்கிறது தான், அதனாலதான் நான் மட்டும் தனியா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம லோக்கி சொல்றான். டைம்ல நம்ம ஆனஸ்ட் வர எங்க கிட்ட இவ்வளவு தான் மருந்து இருக்க, இதை யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு மூஞ்சில ஊத்தி விட்டுறான். சும்மாவே இவங்க 2 பேருக்குள்ள ஆவாது, இப்பயும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த டைம்ல நம்ம கிரேசியா வந்து, நீங்க வெட்டி சண்டை போட்டதெல்லாம் போதும், ஃப்ளோரடைய பாஸை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறான். ஃப்ளோரடைய பாஸை பார்க்கும் போது ஃபுல்லா ஆர்மர் போட்டு கொஞ்சம் பயங்கரமா இருக்கான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் உடம்புல ஆர்மரை தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லோக்கி கொடூரமா சொல்றான். அப்படி நீ சொல்ற மாதிரி அவங்க கிட்ட உயிர் இல்லைன்னா நம்மளுடைய பிசிக்கல் அட்டாக் எதுவுமே அவங்க கிட்ட வேலை செய்யாதுன்னு சொல்லிட்டு கிரேசியா சொல்றான். நம்ம லோக்கி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வெப்பனை தரான். நீ சண்டை போடும் போது நான் உன்னை டீட்டெயிலா கவனிச்சேன், அதுல நீ ஒரு ஃபர்ஸ்ட் ரோ ஃபைட்டர்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிச்சு, அதனால நீ இந்த வெப்பனை யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு லோக்கி அவங்க கிட்ட தரான். உண்மையை சொல்ல போனா நம்ம அலாக் பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ரோ ஃபைட்டர் இல்ல, அலாக்கால எல்லாமே பண்ண முடியும். இந்த வெப்பனோட பேர் பாத்தீங்கன்னா ஸ்வாட். இந்த வெப்பனை நீ பாஸ் கிட்ட ஃபைட் பண்ணும்போது யூஸ் பண்ணு, முடிஞ்ச வரைக்கும் பாஸ் கிட்ட சண்டை போடும்போது உன்னுடைய மேஜிக் எல்லாம் யூஸ் பண்ணாத, இந்த கத்தியை வச்சே சண்டை போடுன்னு சொல்லிட்டு நம்ம லோக்கி சொல்றான். இந்த வெப்பனை இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் போது இந்த வெப்பனை நீ யூஸ் பண்ணாம அலாக் கிட்ட ஏன் தரணும்னு சொல்லிட்டு நம்ம ஆனஸ்ட் கேட்க, அலாக்கா ஃபர்ஸ்ட் ரோல ஃபைட் பண்ண விடறதுக்காக தான் இவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம இருக்கா சொல்றா. இது ஏன் கண்டுபிடிச்சிட்டியா? ஆமா நீ சொல்றதுதான் கரெக்ட், நான் அவனை ஃபர்ஸ்ட் ரோல ஃபைட் பண்ண வைக்க விரும்புறேன். அலாக் மேஜிக் யூஸ் பண்ணாம இந்த ஸ்வாடை யூஸ் பண்ணாலே அந்த பாஸை ஈஸியா அழிச்சலாம்னு சொல்லிட்டு நம்ம லோக்கி சொல்ல, நான் சொல்றேன் ஒரு மெஜிஷியனா மேஜிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா எப்படி நான் சொல்லிட்டு நம்ம கிரேசியா கேட்கிறோம். ஒரு பேட்டில்ல ஜெயிக்கணும்னா அதுக்கு நேர்மையா தான் சண்டை போடணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமே இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் சண்டையில ஜெயிக்கணும்னா பொய் சொல்ல தெரியணும், ஏமாத்த தெரியணும், முக்கியமா முதுகுல குத்த தெரியணும் அப்படின்னு ஒரு சைக்கோ மாதிரி நம்ம லோக்கி சொல்ல எபிசோட இங்கே முடிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் பாஸ் ஃபைட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எபிசோட்ல வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தொடர்ந்து பார்ப்போம். சரி அப்புறம் பார்ப்போமா.